இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயட் சமையல் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ராகி சப்பாத்தி, இந்த கொழுக்கட்டை மாவு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ராகி பண்ணி சப்பாத்தியை போட்டுருக்கு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதுக்கு தொட்டுக்க சோயா சங்கு வச்சு கிரேவி, மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிரேவி. அப்புறம் ஒரு கப்பில் ரைஸுக்கு கலந்துக்கிறதுக்கு தயிர், கொஞ்சமாக தயிர் போட்டு பிசைஞ்சிட்டு மிச்சத்தை நான் நிறையா தண்ணி விட்டு மோராக குடிச்சிடுவேன். ரொம்ப நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அது. நல்லா வெங்காயம் அப்புறம் பச்சை மிளகாய் வைக்கிறான் பார்க்குறீங்களா. ராகி சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் கட் பண்ணி போட்டு ராகியை பிசைஞ்சு ரொட்டி மாதிரி தட்டி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அந்த வீடியோ நான் போடுறேன். டயட்டுக்குமே ரொம்ப நல்லது அது. கொஞ்சமாக ஊறுகாய், அப்புறம் கொஞ்சமாக சுரக்காய் கூட்டு பண்ணியிருந்தேன். எதாவது சொல்லியிருக்கிறேன், நீர்க்காய் டெய்லியும் சேர்த்துப்பேன்ட்டு கொஞ்சமாக சுரக்காய் வச்சு கூட்டு பண்ணியிருந்தேன். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட டயட் சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.